சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரியல்மி பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி TechLife பட்ஸ் t100 2 வயர்லெஸ் இயர்பட்ஸ் அப்படிங்கிற இயர்பட்ஸை பார்த்தா பார்க்க போகிறோம். இந்த இயர்பட்ஸை பற்றி டாப் டு பாட்டம் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயர்பட்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா வெறும் 1500 கண்ணா அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 6000 8000 அப்படிங்கிற ரேட்டில் வர இயர்பட்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இது வெறும் 1500 ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டோட டிசைன் ப்ளஸ் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த இயர்பட்ஸ் கவரை பார்த்திங்கனாலே போதும், ஒரு மாதிரி கூழாங்கல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, பெபிள்ஸ்கள், அந்த மாதிரி நல்ல ரவுண்ட் ஷேப்பில் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் சார்ஜிங்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரியல்மி TechLifeன்னு சொல்லி அவங்க பிராண்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரே ஒரு LED கொடுத்துருக்காங்க. அது டபுள் கலர் எரியும்னு நினைக்கிறேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டைப் C கேபிள் மாட்டுற மாதிரி சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் கேஸோட மூடி பார்த்திங்கன்னா அதில் மேக்னெட் கிடையாது, கிளிப் மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் பைக்குள்ளலாம் வச்சா திடீர்னு ஓப்பன் ஆகிருமான்னு சொல்லி அப்படிலாம் கவலைப்பட வேண்டாம். நல்லா பவர்ஃபுல் கிளிப்பாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே வச்சிங்கன்னா மேக்னெட்டிக் பவர் வந்து ஓரளவு நல்லா பவர்ஃபுல் மேக்னெட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தலையில் வச்சு உங்கள் ஃபோர்ஸ் ஃபுல்லாக கொடுத்து உதறினா மட்டும் தான் கீழே விழுது. மற்றபடி தலையில் கவுத்தி லைட்டாக ஷேக் பண்ணாலாம் விழுகிற மாதிரி எதுவுமே தெரில. அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டெம் வந்து கொஞ்சம் நல்லா நீளமாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக நல்லா மேட் பிளாக் கலர்லலாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் காலை மாட்டிங்களே போதும், நல்லா ராயல் லுக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலிக்கான் டிப்பை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லாண்டிங்காக ஒரு ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காதில் வச்சு கரெக்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும், காதில் ஈஸியாக ஃபிட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி சிலிக்கான் டிப்பு கரெக்டாக தேர்ந்தெடுத்து காதில் மாட்டிக்கிட்டிங்கன்னா போதும், சவுண்டு ஒரிஜினல் குவாலிட்டி வந்து அப்படியே உங்கள் காதில் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் நாய்ஸ் கேன்சலேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த இயர்பட்ஸில். வெறும் 1500 ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குதுன்னு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு தக்கன அந்த இயர்பட்ஸோட சிலிக்கான் டிப் வந்து கரெக்டான சைஸில் அவங்க காதில் எடுத்து மாட்டிங்கன்னா போதும், அவங்களோட இந்த இயர்பட்ஸோட ஃபுல் அவுட்புட்டும் கிளியராக உங்களுக்கு கேட்கும். அப்புறம் 2 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஆடியோ குவாலிட்டிக்கு வந்து ஸ்பீக்கர் 10mm டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. வெறும் 1500 10mmங்கிறது ரொம்பவே அதிகம் தான். ஏன்னா 10mmங்கிறது பெரிய ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கர் தான் இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்காங்க. சவுண்டு குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டீப் பேஸ்லாம் இதில் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் லெவலுக்கு இந்த இயர்பட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு பாட்டை ஆன் பண்ணி உங்கள் காதில் ஃபுல் சவுண்டு வச்சு கேட்டிங்கன்னா போதும், இயர்பட்ஸே ஒரு மாதிரி உதற மாதிரி ஃபீல் ஆகும். அவ்வளோ சவுண்டு இதில் அவுட்புட்டாக வரும்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்னது அற்புதமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.3 கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் மாடல் தான் இது. அதனால் இது கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் எந்த ஒரு இன்டரப்ட் இல்லாமல் அவ்வளோ பக்காவாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 5.0 5.1 அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக கனெக்ட் ஆகும். இது 5.3 வரை கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கவலையும் வேண்டாம், எந்த ஒரு இன்டரப்ட் இருக்காது. 10 மீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எந்த ஒரு கேஜெட்னாலும் ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இயர்பட்ஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் IPX5 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அற்புதமாக கொடுத்துருக்காங்க. வெறும் 1500 இது போதுங்கன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா ஸ்வெட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ் ஜிம்மில் விளாண்டுட்ருக்கீங்க, சைக்கிளிங் போகிறீங்க, இல்லைனா ஜாக்கிங் போகும்போது ஸ்வெட்டிங் ஆகும், அந்த வேர்வை தண்ணி பட்டாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. திடீர்னு மழையில் பெஞ்சால் கூட, லைட்டாக மழை பெஞ்சால் கூட எதுவுமே ஆகாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப தண்ணி கட்டி கிடக்கிற இடத்துல உள்ளே போட்டால் கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இயர்பட்ஸை வந்து 2 வெப்சைட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அமேசானில் 1500, ஃப்ளிப்கார்ட்டில் 1500 தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சார்ஜிங் ஹவுஸோட வெயிட்டை பார்த்திங்கன்னா வெறும் 34.5 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட் தான். ஏன்னா நீங்கள் இயர்பட்ஸ் தான் காதில் மாட்டி பாட்டு கேட்க போகிறீங்க. சார்ஜிங் கேஸு எவ்வளோ வெயிட்டாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அது நம்ம பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு நம்மளால் கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்திங்கன்னா பட்டன் கிடையாது, டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா இயர்பட்ஸ்லையுமே ஓரளவு பட்டனை கட் பண்ணிட்டு டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பட்டன் வந்து ஃபெயிலியர் மாடல் மாதிரி நீங்கள் காதில் வச்சு ஒவ்வொரு நேரம் பட்டன் கிளிக் ஆகி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே விழுந்து இயர்பட்ஸ் வந்து தவறி கீழே விழுந்துடுது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய பேர் கொடுத்துருந்தனால இப்போ எல்லா இயர்பட்ஸுமே டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸ்லையும் டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டச் கண்ட்ரோல் மூலமாகவே எல்லா ஆப்ஷனையும் நீங்கள்
கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு பாட்டு ப்ரீவியஸ் பாட்டெலாம் மாற்றிக்கலாம். ஆன்சர் வந்து கால் வந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணிக்கலாம், எண்டு கால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக கூகுள் அசிஸ்டண்ட்டும் இதில் சப்போர்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு அற்புதமான விஷயம், இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் ஆகும்னுலாம் சொல்லியிருக்காங்க. வெறும் 1300 இவ்வளோ ஆப்ஷன் நான் எந்த ஏர்பட்ஸ்லையும் பார்த்தது கிடையாது. ஆனால் இதெல்லாம் முறையாக கொடுக்காங்கன்னு நினைக்கிறேன். 1300 நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் கொடுக்காங்க. நீங்கள் லைட்டாக சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோ ரொம்ப அற்புதமாக ஒர்க் ஆகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க வெறும் 1300. ஆனால் நீங்கள் காலை மாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஒரு தனி என்விரான்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டையும் டம்ப் பண்ணி உங்களை ஒரு தனி உலகத்துக்கு கொண்டு போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட பேட்டரி கெப்பாசிட்டியை பற்றி பார்த்திங்கன்னா 450 மில்லிஆம்ஸ் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்ஸில். பேட்டரி லைஃப் எவ்வளோ நேரம் நிற்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும் 28 மணி நேரம் வரைக்கும், அதாவது 28 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் பாட்டு கேட்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் சார்ஜருக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம், சரி 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த இயர்பட்ஸை மட்டும் தனியாக காலையில் எடுத்து பாட்டு கட்டிங்க இல்லைனா படம் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட கால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா மைக்கு ஓரளவு 1300 எவ்வளோ தரமான மைக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தரமான மைக் கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி வந்து ரொம்ப குறைலாம் சொல்ல முடியாது, ஓரளவு நல்ல தரமாக தான் இருக்குது. ரொம்பலாம் பேட்லாம் சொல்ல முடியாது, நார்மலாக தான் இருக்குது கால் குவாலிட்டிலாம். நீங்கள் காலை மாட்டி கால் பேசுனீங்க அப்படின்னா ஆப்போனண்ட்டுக்கு உங்கள் வாய்ஸு நல்ல கிறிஸ்டல் கிளியராக கேட்கும். அது போக சுற்றி நடக்கிற சவுண்டு மட்டும் லைட்டாக ஓரளவு ஆப்போனண்ட்டுக்கு கேட்க தான் செய்யுது. 1300 நம்ம இது அளவு எதிர்பார்க்குறதே ஒர்த்து தான். அப்புறம் நீங்கள் அந்த இயர்பட்ஸை புதுசாக வாங்கும்போது உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும், சார்ஜிங் கேபிள் இருக்கும், அப்புறம் சிலிக்கான் டிப்ஸு 2-3 பேர் இருக்கும். அது போக அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு, இதெல்லாம் உங்கள் பாக்ஸ்குள்ளேயே வந்துடும். ஓகே, நம்ம அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு கேஜெட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.